வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி பேசும்போதே பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 2026 அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் 29, 2025 10 மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. குழம்பவே வேண்டாங்க, தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் பாத்தீங்கன்னா எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க ஃபாலோ பண்றது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 2026 தான் சனி பயிற்சி. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி. இந்த திருக்கணிதம் அப்படின்றது பாருங்க, 1950கள்ல இருந்தே 50+ இருந்தே பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன், ஒரு மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆக பெருசா நீங்க குழம்பிக்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இப்ப மகரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க பாருங்க, திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ திருக்கணித பிரகாரம் 29 மார்ச் 2025, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. உங்களை நாங்க பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும், ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஒரு 7+ இயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 7.5 வருஷமா பாத்தீங்கன்னா மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. தசை நல்லா இருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மகரம் பாருங்க, வீடு இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, சொத்து பத்தை இழந்தாங்க, வேலையை இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, ஆரோக்கியத்தையும் இழந்தாங்க, அவங்களோட பேரு மரியாதை எல்லாத்தையுமே இழந்தாங்க இப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் எப்படாப்பா இந்த சனி பயிற்சி வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ராசியில மகரம் தான் பிரதானமான முதல் ராசி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மகரம், அதுக்கப்புறம் தான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்களோட ராசியாதிபன் தான். பொதுவா என்னோட ராசியாதிபனே என்ன இவ்வளவு வருத்தம் எடுத்தாங்க, என்ன வச்சு செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கும் போது சொன்னீங்க. பட் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பாவம் சகாய சனியா வரார். சகாயம் அப்படின்னா ஹெல்ப், இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாருங்க. அவர் எங்க கெடுத்தாரு, எங்க இப்ப ஹெல்ப் பண்றாரு. அதாவதுங்க, அவருக்கு உங்களுக்கு படிப்பினை ஏற்படுத்தணும் இந்த 7.5 வருஷம் அப்படின்னு விதிக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால அவர் உங்களை நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்ப பிள்ளைங்களை அடிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் நம்மள அடிச்சு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடிச்சு சொல்லி கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையை தெளிவா புரிய வச்சுட்டாரு. இப்ப பாருங்க, எல்லா விதத்திலயும் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. சனி பகவான் ஹெல்ப் பண்ணணும்னு கூட நின்னா எந்த ஒரு கிரகத்தினாலே அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆக அவரு உங்களுக்கு பாருங்க, உங்க கையை பிடிச்சி இப்ப உங்களை வழி நடத்துறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப சகாய சனியா வர போறவர் எல்லா விதத்திலயும் ஹெல்ப். நம்ம பாருங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நம்ம முடிவு பண்றோமா, நிறைய பேர் வேலையை எழுந்துட்டீங்கல்ல, புதுசா வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றோமா, தொழில் நடத்தணும், தொழில் ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்றோமா, தைரியமா செய்யுங்க. புதுசா ஒரு கன்சர்னுக்கு வேலை போலான்னு நினைக்கிறேங்க, தாராளமா போங்க. ஃபாரின் போலான்னு பிளான் பண்றாங்க, தாராளமா போங்க. இப்படி எந்த ஒரு பிளானிங், எந்த விதத்துல நீங்க அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர்றீங்க, அடுத்த ஒரு விஷயத்த நோக்கி முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணா தாராளமா பயணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆயிட்டார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு, யாராலையும் தடுக்க முடியாது. சோ கேரி ஆன் அப்படின்னு சொல்லலாம். சரி, சகாய சனியா இருந்து இவர் பாருங்க 5, 9, 12 பார்வையை பாக்குறாரு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால நம்ம பூர்வ ஜென்மாக்கள்ல என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சோமோ அதனோட பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைங்க ரீதியே இருந்து வந்த மனக்குழப்பம், மனசஞ்சலம்,
மன ரீதியான போராட்டங்கள் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. 7.5 வருஷமா வந்து பாருங்க தொட்டதெல்லாம் வீணா போச்சு, இப்ப தொட்டதெல்லாம் சூப்பர் டூப்பரா சக்சஸ் ஆகும். இதுதான் வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால லக், குட் ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் வந்து சனி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சகாய சனி வந்து 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பாக்குறாரு. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு விரையும் அப்படின்றது வரும். இவ்வளவு நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேங்க, விரயம் வருது அப்படின்னு சொல்றீங்களேங்கன்னா விரயத்துலயும் சுப விரயம்ங்க. சுப விரயம்னா பொதுவாவே மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு இது பிராப்தம் உண்டுங்க. அந்த அப்போ புதுசு வாங்க மாட்டாங்களாங்க அப்படின்னு இல்ல. பொதுவா வந்து அந்த மாதிரி பிராப்தமும் உண்டு. அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஒரு பழைய கார் வாங்கலாம், ஆல்ரெடி யூஸ் பண்ண கார் வாங்கலாம், ஒரு ஆல்ரெடி ஒருத்தவங்க பிளாட் வாங்கிட்டு அதை வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா வாங்கலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் மகரத்துக்கு தோணும். அப்ப நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், சொத்து பத்து வாங்குவீங்க, பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம், அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். இப்படி சுப நிகழ்வுகள் அப்படின்றது வீட்டுல சாலிடா வந்து இந்த 2.5 வருஷத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, அந்த சுப நிகழ்ச்சியில செலவானாலும் அதனால எனக்கு மனசுக்கு சந்தோஷம், பெருமை, கௌரவம் அப்படின்ற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி, சுப நிகழ்வு அப்படின்றது மகரத்துக்கு ஷார்ப்பா வருங்க. அதே மாதிரி மகரத்துக்கு உடல் ரீதியே இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு தான் சொல்லலாம். மகரம் ரொம்பவே சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசினருக்கு 7.5 சனி விலகுகிறது. இது ஒரு பொற்காலம், கோல்டன் டைம் என்று சொல்லலாம். இதுவரை 7.5 வருடங்களாக படாத பாடுபட்டு விட்டீர்கள். ஒரு மனிதன் எவ்வளவு துயரம் அடையக்கூடாதோ துயரம் அடைந்து விட்டீர்கள். சனியினுடைய பாதிப்பு என்னவென்றால், ஒன்று பொருள் இழப்பு, இல்லை உயிர் இழப்பு. ஆக 7.5 சனி விலகுகிறது. 3ஆம் பார்வை ரிஷபராசிக்கு ஏற்படுகிறது. பிள்ளைகளால் சிறு சிறு நெருக்கடிகள் உண்டாகலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டாகலாம், புதிய காதல் ஏற்படலாம், சிலர் உணர்ச்சி வசப்பட்டு காதல் வகையில் ஈடுபடலாம், கணவன் மனைவி இடையே சச்சரவு வரலாம். 7ஆம் பார்வை 9ஆம் இடம் கன்னி ராசிக்கு படுகிறது. தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. திருமணம் முடிஞ்சவர்களுக்கு வேறு சில பெண்களின் நட்புறவு, ஆண்களாக இருந்தால் பெண்களின் நட்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களின் நட்பு, கள்ளக்காதல் உண்டாகும். கணவன் மனைவி இடையே மோதல் உண்டாகும், மனக்குழப்பம் உண்டாகும். 9ஆம் பார்வை தனுசு ராசி தங்களுக்கு விரைய இடத்தை பார்க்கிறார். செலவுகள் அதிகரிக்கும், பண விரயம் உண்டாகும், கையிருப்பு கரையும், எதிர்பாலினரால் சிலருக்கு அவமரியாதை உண்டாகும். நன்றாக பேசினாலும் தங்களை மட்டம் தட்டி பேசுவர். வக்கரம் அடைகிறார் 12/7/2025 முதல் 27/11/2025 வரை. திரும்பவும் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை நன்மைகள் அதிகரிக்கும். வக்கர காலத்தில் பெண்களுக்கு கணவன் மனைவி என்னதான் சட்ட சச்சரவு போட்டாலும் திரும்பவும் இணைந்து கொள்வர். சம்பள உயர்வு உண்டாகும், புத்திர பாக்கியம் உண்டாகும். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறப்பர். ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் தான், நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்மை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை, பெயரும் புகழும் ஓங்கும். உயர் அதிகாரிகள் தங்களை தேடி வந்து பாராட்டுவர். தங்களுக்கு இறைஞ்சல் கொடுத்த அதிகாரி மாற்றப்படுவார், இல்லை அவர் ஓய்வு பெறுவார், அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார். விவசாயம் நன்மை, கலைஞர்களுக்கு நன்மை, புது பண வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு நன்மை, நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர், விளையாட்டுத் துறையில் நல்ல பெயர் எடுப்பர், நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவர். அதிசாரம் 3/6/2027 முதல் 20/10/2027 வரை சிறு பாதிப்பு உண்டாகும். பரிகாரம் விநாயகரை வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. நீல கலர், பச்சை கலர். சனிக்கிழமை, புதன்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகள். நீலக்கல் மோதிரம் அறியலாம். மேற்கு திசை தங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான இடம் கொடுக்கூடிய இடம். ஆகவே மகர ராசினருக்கு 7.5 சனி விலகுகிறது. ஒரு அற்புதமான காலம். இதுவரை மனதில் என்ன செய்ய நினைத்தீர்களோ அதனை தாங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். நன்மைகள் அதிகரிக்கும். ஒருவேளை பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால்
கோவிலுக்கு சென்றால் சனிக்கு ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். மகர ராசி பெண்கள், இதுவரை வாழ்க்கையில் வாடி இருந்தீர்கள். இளமை, அழகு அனைத்தும் திரும்பவும் வந்துவிடும். குண்டாக இருக்கும் பெண்கள் ஒல்லியாகலாம். ஆகவே சனி பயிற்சி நன்மை தரும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. மகர ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சொலி பிரச்சனை மூலமா நம்ம பார்க்கலாம். நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல சகாய சனியா பெயர்ச்சி அடைகிறார். சகாயம்னாவே உதவிதான். சோ அதனால பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா யாருடைய உதவியாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த 7.5 சனியோட பிடியில பிடிச்சிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்கத்துக்கு உள்ளான ராசின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசியை சொல்லலாம். அதாவது எதுக்குடா இந்த உயிர், அது மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எந்த ஒரு விஷயமும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவ்வளவு படாத பாடுபட்டிருப்பீங்க இந்த 2.5 வருஷமா. சோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தைரியமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது புதுசா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா தொடங்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா 2.5 வருஷமா சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதி, அதாவது நீங்க ஒண்ணு சொன்னா அதுக்கு அகேன்ஸ்டா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மாத்தி 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 கருத்து வேறுபாடுன்றது அதிகமா இருந்துக்கக்கூடிய காலகட்டமா இந்த 2.5 வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போய் நின்னா கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணி அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு நீங்க தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டு அவங்க வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த நண்பர்கள் கூட பாத்தீங்கன்னா கூடவே இருந்து குழி பறிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளவோ நான் பண்ணிட்டேன், பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணேன், ஆனா அந்த பிசினஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாடுபட்டு இருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இந்த சகாய சனியில பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு வந்திருக்காரு. சோ எல்லா விதத்திலயும் ஏற்றம் நிறைந்த சனி பெயர்ச்சாதான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னா தாராளமா தொடங்கிடுங்க. அந்த தொழில உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நகை வாங்கறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஏன்னா இப்ப நகை பாத்தீங்கன்னா விலை ஏறிட்டே தான் போகுது. சோ தாராளமா நீங்க வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி நிறைய வருஷமா பாத்தீங்கன்னா இந்த பழைய வீடு விற்காம இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடு வித்து அது மூலயமா உங்களுக்கு நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைங்கள் பாத்தீங்கன்னா ஃபாரின் போய் படிக்கிறதுக்காக சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தேன், ஆனா அவங்களால முடியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்கு விசா கிடைச்சி அவங்க அந்த இடத்துல ஒரு வேலை கிடைச்சி போறதுக்கான சூழ்நிலையும் இது உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஏதாவது அதாவது இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா எப்படி சொல்லணும்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இவங்க எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் தொடங்கலாம் சொல்லிட்டு அந்த தொழில் தொடங்குவாங்க. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தொழில் வேண்டாம் அடுத்த தொழில் போலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த அவங்களுடைய தாட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மனசா இருக்காது. இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டா யோசிக்க கூடியவர்கள் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி நீங்க போகாம ஒரே ஸ்டாண்டா ஒரே இடத்துல இருந்து உங்களுடைய தொழிலை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுல முன்னேற்றம் கண்டு இருப்பீங்க. அதே மாதிரி இல்லாம சக்சஸ் ஆவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல சக்சஸ் கிடைக்கும். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சோ அதனால நீங்க தாராளமா சில பேர் நீங்க மருத்துவ செலவு எடுத்து குழந்தை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது மூலயமா குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு திருமண மாங்கல்யம்ன்றது கைகூடி வரக்கூடிய காலகட்டமாவும் இந்த சகாய சனியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிஞ்சிக்கல, பிள்ளைங்கள் பெற்றோர்களை புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சிட்டு உங்க பிள்ளைங்களா இருந்தா உங்களை புரிஞ்சிட்டு நான் பண்றது தப்புதான்ப்பா என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க சரணாகதி ஆகக்கூடிய காலகட்டமாவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. மகர ராசிக்கு சனி பெயர்ச்சிக்கான பரிகாரங்கள்.
ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து இந்த நில ராசிக்காரங்க. சோ வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு எல்லாம் போனாங்கன்னா எப்பவுமே வந்து இந்த நடைப்பயணம் போனாங்கன்னா நல்லது. இந்த பர்வதமலை போயிருது, கோயில் திருப்பதி போனாலும் கீழ் திருப்பதி இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும். சனி பேச்சுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஹேண்டிகேப் பீப்புள்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரி இந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற முதியோர்களுக்கு வந்து இவங்க வந்து அன்னதானம் எல்லாம் போட்டாங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையும். அதனால அவங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து சுபிட்சமா மாறும். கற்கனும் முட்களும் தட்பமும் வெப்பமும் ஏன் பஞ்சபூதத்தின் பிடியிலிருந்து எல்லாவற்றையும் கடந்துதான் போகிறோம். சோ அதே போல் இன்பமும் துன்பமும் சலித்தாலும் பிறர் பழித்தாலும் எல்லாத்தையும் துணிந்து பொறுப்போட கடந்த காலத்துல துன்ப துயரத்தோட இருந்து விடுபட்டு விடுதலை பெற்றக்கூடிய மகர ராசி நேயர். விடுதலை விடுதலை, மகர ராசிக்கு விடுதலை. அவ்வளவு துன்பம், அவ்வளவு துயரம், அவ்வளவு இடுக்கன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. என் தெரிஞ்ச நண்பர் என்ஜினியர் கேட்டாங்க, சுவாமிஜி என் சர்வெண்ட் ஒருத்தர் மகராசி பத்தி கேட்டிருக்காரு, நீங்க சொல்லிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கயிறு மாட்டி இருக்குது, இழுக்கத்தான் இல்லை அப்படி சொன்ன அவர் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார். அப்படி எப்படி சொல்றீங்க சுவாமிஜி? அவன் வந்து என்கிட்ட சொல்றான், உண்மையை சொல்றான், வேற என்ன. மகராசிக்கு நடக்கிறது நம்ம சொல்றோம். இத்தனைக்கு சொந்தக்காரர், அதிபதி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சத்திரபதி யாரு? சனீஸ்வர பெருமான், பெரும் நீதிபதி இல்லையா? அவருக்கே அந்த கதி. அப்ப பிறருக்கு எப்படி இருக்கும்? அந்த ராசிக்காரருக்கு, அந்த மகர ராசிக்காரருக்கு, அந்த கும்ப ராசிக்காரருக்கு அப்படி இருந்தால் மீதி ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? சற்று நேயர்கள் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சப்போர்ட்? தசை சப்போர்ட் இருக்கணும். உங்களுடைய தசை சப்போர்ட் மட்டும் இருக்கணும். தசை மட்டும் நல்லா இருந்ததுன்னா பயப்பட வேண்டியதில்லை. ஆக மொத்தம் இப்போது மகர ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் பழித்தாலும் சரி, சலித்தாலும் சரி, அழித்தாலும் சரி, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். கடந்த குருவே உங்களுக்கு வந்துருச்சு. கடந்த குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் பார்வையா குரு பாக்குறாரு. உங்க ராசிக்கு 5ல போய் இருக்கிறாரு. அப்போ குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம், மழலை செல்வம், அறிவுக்குரியது, கலைக்கு உரியது, வீடு கட்டுதல், நண்பர்கள், பைனான்ஸ் எல்லாமே கிடைக்கும். தொழில் விருத்தி மிக உயர்ந்த நிலைக்கு போகும். 30/3/2025 அடுத்து தொழில், ஏன்னா கர்மத்துக்கு அதிபதி சனீஸ்வரர், மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரர். அப்ப எல்லா மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அப்ப எப்படி இருப்பார்? உங்களுக்கு எல்லா சகாயத்தையும் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர். இப்பதான் வர்றாரு. இவ்வளவு நாள் பாடம் கத்து கொடுத்துட்டு இருந்தார். இப்ப அந்த பாடத்தினுடைய நுட்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த நுட்பத்திலிருந்து என்ன நன்மைங்கிறத உங்களுக்கு அள்ளி வாரி கொடுக்கிறார். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க, சனீஸ்வரர் கொடுக்கிறத நன்மையை வேற எந்த நவகிரகமும் கொடுக்காது. அதே மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய தீமையை வேற எந்த நவகோள்களும் கொடுக்காது. இது நம்ம முன்னோர்கள் வாக்கு. அப்ப மகரம் மகராசனம் இருப்போம். தா உண்டு, தா வேலை உண்டு. உழைப்பாளி நீங்க தான், தொழிலாளி நீங்க தான், முதலாளி நீங்க தான், சர்வரும் நீங்க தான், இலைய போடுறவரும் நீங்க தான், இலையை எடுக்கிறவரும் நீங்க தான். இதை விட விளக்க வேணுமா? இலைய போடுறவரும் நீங்க தான், சாப்பிட்ட பின் இலையை எடுப்பவரும் நீங்க தான். எல்லாரும் பாருங்க, ஒரு சில ராசிகளை பாருங்க, தொடவே மாட்டாங்க. உனக்கு என்ன வேலை அதை போய் பார்ப்பாங்க. இன்னொரு சில பேர் பாருங்க, எல்லா வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு பார்ப்பாங்க. அவங்கதான் மகர ராசி. எப்போதும் மகராசனா இருக்கக்கூடியவங்க அவங்கதான். எல்லா தொழிலும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லது தானே, இல்லைங்களா? எல்லா தொழிலும் தெரிஞ்சுட்டு இருந்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒண்ணுல நம்ம புகுந்துடலாம் இல்லைங்க. ஏதாவது ஒண்ணுல நம்ம ஜெயிக்கலாம். ஜெயிக்க வேண்டாம், ஒரு தடையை நீக்கக்கூடிய காலங்கள் வந்துடும் இல்லையா? ஒரு காரியத்துல, ஒரு செயல்ல
செய்யும் பொழுது அந்த தடையை நீக்கக்கூடிய நேரமாவது நமக்கு வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி சகல கலைகளும் வித்தாகி முளையாகி விளைவதாகி, வித்தாகி முளையாகி விளைவதாகி சத்தாகி சகலம் செல்வம் கொடுக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்கு. உங்க திசை புத்தி மற்றும் சனி திசையா இருக்கணும், புதன் புத்தியா இருக்கணும். புதன் திசையில சனி புத்தியா இருக்கணும். தப்பி தவிர இந்த செவ்வாயும் சனியும் வந்துடாம பாத்துக்கணும். இந்த செவ்வாய் சனி மாதிரி அந்த மாதிரி வந்துடாம மட்டும் பார்த்து கொண்டால் உங்க மாதிரி ஒரு யோக பலன் யாருக்கும் கிடையாதுங்க. மகர ராசிக்கு மகத்தான ராசியாக இருக்கும். 60% உங்களுக்கு 60% பயப்படாம வெற்றி பாதையை நடைபெறுங்க. எந்த தொழில் எடுத்தாலும் தொழிலுக்கு அதிபதி, தொழிலுக்கு வித்தகர், காரியவாதி, கர்மாதிபதி, கர்மமே கண்ணா இருப்பவர் மகரம். அதனாலதான் 60% கம்ப்ளீட் பாதச்சனியோட முடியுது, 33ஓட எல்லாம் முடியுது. விடுதலை பெற்றுக்கிறீங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்ல யோக பலன் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது மகர ராசிக்கு. யோகம் உங்களுக்கு நம்பர் 5. உங்க நம்பர் 5 எடுத்துக்கங்க. உங்களுக்கு 60% 5ஆம் நம்பர் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கருமை எல்லாம் அந்த ஆடிக்காரு என்னமோ சொல்ற அதெல்லாம் கருப்புலயே வாங்குறீங்களா, கருப்புலயே வாங்கிக்கோங்க. பயப்பட வேண்டியதில்லை, அதிலே வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்ப மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி மிக அற்புதமாக கஷ்டமெல்லாம் கடந்து ஒரு கார் முகில், ஒரு வசந்த காலம் தேடி வந்து கொண்டிருக்கு என்பது மாற்று கருத்து இல்லை என்று நேயர்கள் தெரிந்து கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேள்வி. ஓம் சரவண பவர். அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு. சனி பயிற்சி ஆகும்போதுதான் எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார். ஏன்னா அவர் கால சக்கரத்தின் 10, 11 கூடியவர். அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார். நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா, 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்து வந்து, எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க. அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும். அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பலன்களை செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும். ஏன்னா இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது. என்ன பண்ணோமோ அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஸ் யூஷுவலா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம். அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனி பயிற்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அளிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். அன்பர்கள் வந்து பதிவினை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சனி பயிற்சி எப்படி வந்து உங்களுக்கு பலன் அளிக்க போகுது அப்படின்னா, மகர ராசி சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். அதற்கான காலகட்டம் ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். 7 சனியில இருந்து விடுபட்டதே அவங்க செய்த வந்து ஒரு பெரிய இறைவனுடைய அனுகிரகம். நிறைய வாழ்க்கையில வந்து சந்திச்சிட்டோமா, இதுக்கு மேல சந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த சூழலை கடந்து வந்துட்டீங்க இல்லையா, இந்த கர்மாவை தீர்த்துறதே நல்லது. இல்ல அந்த கர்மாவை நம்ம பெண்டில வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம சந்ததிகளுக்கு தான் அதை வந்து கடத்தி கொண்டே வருவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசிக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டம் 3 சகாய சனியாக வருகிறார். அவர் 5 நம்மளுக்கு வந்து 9, 12 இடங்களை வந்து பார்க்க போறார். நம்மளுடைய சித்தம், சிந்தனை, தெளிவு, இது வரைக்கும் போட்டு வச்சிருந்த பிளானு இதையெல்லாம் வந்து நம்ம வந்து சிறப்பா வந்து செயல்படுத்தி கொள்ளலாம். அதே போல நிறைய வந்து பாக்கியங்கள் எங்களுக்கு தடைப்பட்டிருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு உதவிக்கரங்கள் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு குழப்பத்துல இருக்கோம், ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், இந்த சூழலை மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே வந்து தீர்த்து வச்சிருவார். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் காட்டிடுவார். பாக்கியங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்படும். நல்ல மணி ஃப்ளோ, நல்ல வந்து உங்களை வந்து முயற்சிகள் வந்து கைகூடுவது. நிறைய முயற்சிகள் போட்டேன், எல்லாமே எங்களுக்கு தடையாச்சுன்றதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய வாய் வார்த்தை கவனமா இருக்கணும். தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்து மேல நல்ல அக்கறை, குடும்பத்து மேல நல்ல பொறுப்புணர்வு,
இதெல்லாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல மணி ஃப்ளோ இருக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உங்களை நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறது, எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, உங்க கம்யூனிகேஷன்ல நிறைய கவனம் வச்சுக்கோங்க. நீங்க நல்ல விதமா பேசி நல்ல விதமா உங்க செயல்பாடு 4 பேர் வாழ வைக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த கண்டென்ட்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பா ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கும் பொழுது கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நோக்கத்தோடு இருக்கணும். அதை தொடர்ந்து வந்து நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நம்ம வந்து நம்ம நோக்கம் கரெக்டா இருக்கும். நம்ம நோக்கம், நம்ம செயல்பாடு, நம்ம அதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வந்து ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம காணலாம். பிறையன் ஆயிடுச்சு, நம்ம சம்பளத்துல ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து தான தர்மங்களை வந்து பண்றது, அப்படி இல்ல நம்ம வந்து ஒரு உடல் உழைப்பு, இப்ப என்கிட்ட பணம் இல்லாமா அப்படின்றவங்க ஒரு உடல் உழைப்பை வந்து தானமா பண்றது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா நம்ம நீட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே மகரத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து தன்னலம் கருதாமல் உங்க கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறீங்களோ, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கறது பொறுமையாதான் கொடுப்பாரு. நீங்க எதையும் எதிர்பார்க்காம அதற்கான ஒரு எஃபர்ட்டை போட்டுட்டு நீங்க வந்து கடந்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம். மகரம் பத்திரமாத்து தங்கம் தான், அது சிகரத்தை நோக்கி செயல்பட போகக்கூடிய ஒரு அருமையான காலம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியங்கள், நல்ல ஒரு சமூகத்துல நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம், ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ஆன்மீக பயன்கள், மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படுவது, நல்ல வந்து ஒரு மணி ஃப்ளோ, உங்களை வந்து யாருன்னு வந்து நிரூபிப்பது, ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு நான் வந்து என்னை காட்டிக் கொள்றேன், என்னுடைய தகுதி இதுதான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வரவே இல்லைன்றவங்களுக்கு வரவு, நல்ல ஒரு குடும்பம் அமையிறது, இதெல்லாமே நடக்கும். எப்பயும் வந்து வாய் வார்த்தையில கவனம் வந்துடும். டக்குன்னு அவசரப்பட்டு விட்டுடக்கூடாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடை வந்து நீங்க எங்கேயும் வாயை விட்டு சொல்லிடாதீங்க. மத்தவங்க சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவும் பணிவோடு நடக்கும் பொழுது, இறைவன்கிட்ட வேங்கும் போது கூட 2 கைகளையும் இப்படி வச்சு நம்ம வந்து ஒரு பணிவா நம்ம வந்து கேட்கும் பொழுது, இறைஞ்சும் போது சனினாலே பிச்சைதான். நம்ம வந்து இறைந்து கேட்கும் பொழுது, முழங்காலிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான பலன்களையும் மகரம் சிறப்பாகவே பெற்றிருக்கோம். சனிக்கிழமையோ இல்ல நீங்க பிறந்த கிழமையோ தான தர்மம் பண்ணும் பொழுது ஒரு ஃபுல் மீல்ஸாவே வாங்கி கொடுத்துருங்க. ஃபுல் மீல்ஸா வாங்கி கொடுக்கும்போது 21 ரூபாய் மேல, அதுக்கு மேல கூட நீங்க வைக்கலாம். பணம், சில்லறை பணம் தான் உங்களை ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் பண்ணிடும். ஏன்னா 5-10 கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னோம். எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுக்கும்போது மகரம் சிகரத்தை தொடக்கூடிய அருமையான காலகட்டத்துல வீரநடை போடலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அது சின்ன 1 வயசு குழந்தைல இருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் உடல் ஆரோக்கியம், உறவுகள், தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன சேர்க்கை, எல்லா தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வைத்திருங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் 33 எலுமிச்சம்பழத்தை போய் வாங்கிட்டு போய் கொடுங்க. உங்க கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலை, அடுத்த படி, அந்த வெறும் எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லாம ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நல்ல ஒரு அன்னதானம் வயிறு நிறைய போட்டுருங்க. நல்ல ஒரு தட்டுல வந்து நல்ல வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு புடவை, நம்ம மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு, ஒரு அம்மன் சாமியே எங்களுக்கு துணையா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் மங்கள பொருட்களை வச்சு கொடுங்க. இல்ல எங்களுக்கு வெறும் ஆண் சாமி தான் குலதெய்வம்னா அவருக்கு தேவையான அந்த வஸ்திரம் நிஸ்திரம் எல்லாம் கொடுத்து ஒரு சக்கரை பொங்கலும் வச்சு நல்லா வயிறு நிறைய அன்னதானம் போட்டு வரும்போது பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். மகர ராசிக்கு ரொம்ப, அதாவது சகாய சனி அப்படின்னு சொல்லியாச்சு. நடக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் சகாயமா இருக்குதுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சகாய சனியை வரவேற்க தாராளமாக காத்துக் கொள்ளுங்க. இனிமே வந்து உங்களுக்கு வந்து சிகரத்தை தொடக்கூடிய ஒரு சிறப்பான தருணம் உங்களை வந்து அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறப்பான செயல்பாடுகளை திறம்பட போட்டு சிந்தாமல் சிதறாமல் உங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சனிக்கிழமையோ இல்ல வந்து உங்களுடைய பிறந்த கிழமைகளையோ அன்னதானம் தாராளமா பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஏழை எளியவருக்கு துப்புரவு பணியாளர் மகரம் இதை கண்டிப்பா செய்யணும். தூய்மை பணியாளர், அதே போல அந்த சலவை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து உங்க உணவுல வந்து தாராளமாகவோ இல்ல வாழ்வின் அடித்தட்டு மக்கள்ல இருக்க வாழ்வில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றங்களை வந்து காணுவதற்கு உங்களால் இயன்ற ஒரு சின்ன உதவியை செய்தா கூட நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரம் இந்த சனிப்பெயர்ச்சியில நீங்க உறவுகள் சார்ந்தா இல்ல நீங்க வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த நீங்க வந்து நன்மைகளை பெறப்போகிறீங்களா என்பதெல்லாம்
உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மகர ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்பட போகிறது. ஏனென்றால் உங்க ராசிக்கு இது நாள் வரையும் 2ஆம் இடத்துல சனி பகவான் 7 சனி விடுபட்டு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். கண்டிப்பா நல்லது நடக்கும். 3ஆம் இடத்து சனி முன்னே சொன்ன இல்லையா, 3, 6, 11 பாபகரன் இருந்தாலும் பார்த்தாலும் நன்மை விளையும். அப்போ 3ல வர சனி பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதான் கொடுப்பார். இதனால் ஒரு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு 7 சனி எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாத்துலயுமே ஜெயிக்க போறீங்க. வெற்றி 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 தான். திடீர்னு தைரியம் வரும், திடீர்னு அசட்டு துணிச்சல் வரும், திடீர்னு வெளியே போவீங்க, திடீர்னு அதை பண்ணுவீங்க, திடீர்னு இதை பண்ணுவீங்க. எல்லாமே திடீர்னு நடக்கும். இப்படிதான் நடக்க போகுது வாழ்க்கை. கண்டிப்பா அதுல வெற்றியும் பெறுவீங்க. நிறைய முயற்சிகள் செஞ்சு அதுல ஜெயிச்சிருவீங்க. ஒரே குறிக்கோளா இருந்து அதுல வெற்றி பெறுவீங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். சாதனையும் பண்ணுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு உங்க ராசியாதிபதி தானே, அவர் கண்டிப்பா நன்மை தான் செய்வார். பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக பிரபலமாக்க போகிறீர்கள். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, யாரும் தெரியாம இருக்கும். வெளி உலகத்துக்கு வந்துடுவீங்க, பிரபலமாவீங்க, மக்கள் தொடர்பு ஏற்படும், வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை செய்யும், பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வ வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இது மாதிரி நடக்கும். அடிக்கடி பயணங்கள் தொடர்ந்தபடியே இருக்கும். இது மாதிரி நடக்கும். புத்திர பிராப்தி உண்டாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பா எல்லாமே நடக்கும். உங்க ராசியாதிபதி சனி பகவான் இல்லையா, கண்டிப்பாக நன்மையை மட்டும் தான் செய்வார். கிடைப்பலன் குறைஞ்சிடும். கண்டிப்பா நற்பலன் தான் ஏற்படும். இருந்தாலும் சிறு சிறு வம்பு வழக்கு வரும்போது அதை கவனிக்காம விட்டுறக்கூடாது. அதுதான் பெருசாகும். ஆரம்பத்திலே மொழியில கிள்ளி எறிஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க அதை கவனிச்சு அதை நீக்கிடணும். சின்ன சின்ன மனசாபம் வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். சிறு சிறு பயணங்கள் மூலமா பிரச்சனை வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் மைனஸா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க கவனமா இருந்து பார்த்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு நிறைய புதிய முயற்சி உண்டு பண்ணுவார். அது மாதிரி செய்வார். புதிய சிந்தனையை உருவாக்குவார், அதன்படி செயல்படுத்துவார். வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே சரி பண்ணிக்கலாம். பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மூலியமா நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அது மூலியமா நல்ல நல்ல பலன்கள் அடிக்கடி கிடைக்கும். அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அடிக்கடி உங்களுக்கு நன்மையா விஷயம் நடக்கும். எல்லாமே தொடர்ந்து நடந்து வரும். அது இல்லாமல் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ பல விதமான லாபங்கள் வந்து சேரும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும். இது மாதிரி நடக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன் தான் தரப்போகுது. நீங்க செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்பொழுது உங்க ராசியாதிபதி சனி பகவான். அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். பழமையான சிவன் கோயில் போயிட்டு வரணும். சில நேரங்களில் சிவன் கோயில தங்கி வர்றது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது நல்லது. அது பௌர்ணமி தினமா இருக்கலாம், அமாவாசை தினமா இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அமாவாசை என்று எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. நிறைய தானதனம் பண்றது நல்லது. இது இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, ரொம்ப உழைச்சு கஷ்டப்பட்டு வச்சாதான் அவங்க முன்னேற்றம் வருமானம் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம், தானதனம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். வயதில் மூத்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூன் விழுந்துரும் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். கூன் விழுந்து நடக்க முடியாது இருப்பாங்க. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உதவி பண்ணிட்டு வரணும். தானதனம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சதே பண்ணணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே நல்ல பலன்களும் ஏற்படும். இது சுச்சமான பரிகாரமா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கூன் விழுந்தவர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும். இது சுச்சமான பலன் பரிகாரம். அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல வந்திருக்கனால நன்மைதான் செய்வார். சேர்க்கை பலன், பார்வை பலன் எல்லாமே நல்லா இருக்கும். முதல் 3 மாத காலம் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். அதுக்கப்புறம் சரியாயிடும்.
அதனால எல்லாத்திலும் வெற்றி பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சனி பயிற்சி கடந்து வந்துள்ளீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசினருக்கு 7.5 சனி விலகுகிறது. இது ஒரு பொற்காலம், கோல்டன் டைம் என்று சொல்லலாம். இதுவரை 7.5 வருடங்களாக படாத பாடுபட்டு விட்டீர்கள். ஒரு மனிதன் எவ்வளவு துயரம் அடையக்கூடாதோ துயரம் அடைந்து விட்டீர்கள். சனியினுடைய பாதிப்பு என்னவென்றால், ஒன்று பொருள் இழப்பு, இல்லை உயிர் இழப்பு. ஆக 7.5 சனி விலகுகிறது. 3ஆம் பார்வை ரிஷபராசிக்கு ஏற்படுகிறது. பிள்ளைகளால் சிறு சிறு நெருக்கடிகள் உண்டாகலாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டாகலாம். புதிய காதல் ஏற்படலாம். சிலர் உணர்ச்சி வசப்பட்டு காதல் வகையில் ஈடுபடலாம். கணவன் மனைவி இடையே சச்சரவு வரலாம். 7ஆம் பார்வை 9ஆம் இடம் கன்னி ராசிக்கு படுகிறது. தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. திருமணம் முடிஞ்சவர்களுக்கு வேறு சில பெண்களின் நட்புறவு, ஆண்களாக இருந்தால் பெண்களின் நட்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களின் நட்பு, கள்ளக்காதல் உண்டாகும். கணவன் மனைவி இடையே மோதல் உண்டாகும். மனக்குழப்பம் உண்டாகும். 9ஆம் பார்வை தனுசு ராசி தங்களுக்கு விரைய இடத்தை பார்க்கிறார். செலவுகள் அதிகரிக்கும். பண விரயம் உண்டாகும். கையிருப்பு கரையும். எதிர்பாலினரால் சிலருக்கு அவமரியாதை உண்டாகும். நன்றாக பேசினாலும் தங்களை மட்டம் தட்டி பேசுவர். வக்கரம் அடைகிறார் 12/7/2025 முதல் 27/11/2025 வரை. திரும்பவும் 26/7/2026 முதல் 10/12/2026 வரை நன்மைகள் அதிகரிக்கும். வக்கர காலத்தில் பெண்களுக்கு கணவன் மனைவி என்னதான் சட்ட சச்சரவு போட்டாலும் திரும்பவும் இணைந்து கொள்வர். சம்பள உயர்வு உண்டாகும். புத்திர பாக்கியம் உண்டாகும். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறப்பர். ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் தான் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்மை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை, பெயரும் புகழும் ஓங்கும். உயர் அதிகாரிகள் தங்களை தேடி வந்து பாராட்டுவர். தங்களுக்கு இறைஞ்சல் கொடுத்த அதிகாரி மாற்றப்படுவார், இல்லை அவர் ஓய்வு பெறுவார், அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார். விவசாயம் நன்மை. கலைஞர்களுக்கு நன்மை. புது பட வாய்ப்புகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு நன்மை. நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். விளையாட்டுத் துறையில் நல்ல பெயர் எடுப்பர். நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவர். அதிசாரம் 3/6/2027 முதல் 20/10/2027 வரை சிறு பாதிப்பு உண்டாகும். பரிகாரம் விநாயகரை வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. நீல கலர், பச்சை கலர். சனிக்கிழமை, புதன்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகள். நீலக்கல் மோதிரம் அறியலாம். மேற்கு திசை தங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான இடம் கொடுக்கூடிய இடம். ஆகவே மகர ராசினருக்கு 7.5 சனி விலகுகிறது. ஒரு அற்புதமான காலம். இதுவரை மனதில் என்ன செய்ய நினைத்தீர்களோ அதனை தாங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். நன்மைகள் அதிகரிக்கும். ஒருவேளை பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் கோவிலுக்கு சென்றால் சனிக்கு ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். மகர ராசி பெண்கள் இதுவரை வாழ்க்கையில் வாடி இருந்தீர்கள். இளமை, அழகு அனைத்தும் திரும்பவும் வந்துவிடும். குண்டாக இருக்கும் பெண்கள் ஒல்லியாகலாம். ஆகவே சனி பெயர்ச்சி நன்மை தரும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.